சே, எவ்வளவுதான் கூட்டாலும் என் வீட்டுல மட்டும் குப்பையே குறைய மாட்டேங்குதே. எழுந்து வரா பாரு, வாசல பெருக்க 10 மணிக்கு. என்ன நான் பெருக்கலாம், நீ வந்து பெருக்க போற? வாயை மட்டும் உட்காந்துரு. வாய் மட்டும் கீது குன்றத்தூர் வழியும். இன்னத்துக்கு தான் இத கட்டிட்டு வந்தேன்னு தெரியல. தரித்திரம் பிடிச்சது ஏதாவது பேசிட்டே இருக்குது பாரு. ஏய், நல்லா குஞ்ச பெருக்கடி நீங்கற கொழுப்பு பத்தியா? யோ, உள்ள என்ன பண்ற? வெளில வாயா. என்ன என்னத்துக்கு கூப்பிட்ட? உங்க அம்மா பாரு சும்மாவே கத்திட்டு இருக்குது. ஏமா கத்திட்டு கிடக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? எதனா கொஞ்சம் பெருக்குதா? அது எசமாடின்னு வலிக்குங்க. நான் எப்படி வைக்கிறேன்? இதான் விளக்க போதே. ஐயே, ஒரு பக்கத்துல இருக்க முடியுதா? சும்மா கட்டிட்டே இருக்கீங்க. ஏமா உங்களை தான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். ஏமா அந்த பொம்மையை வீட்டு வாசல் வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு வாசல தானே வச்சோம். உங்க வீட்டு வாசல வச்சோம். நேற்று நைட்டு 11 மணி வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே அதை பார்த்து பயந்துட்டு தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? நீ என்ன பயந்தாங்கோலியா? உங்க வீட்டுக்காரர் என்ன பயந்தாங்கோலியாடி? ஏய், என்ன என் வீட்டுக்காரரை பார்த்து பயந்தாங்கொழின்ற? அவ்வளவுதான் உனக்கு விளக்கு மாதிரி பிஞ்சுக்கும். என்னது விளக்கு மாதிரி பிஞ்சுக்குமா? யோ, உள்ள என்னையா பண்ற? வெளியே வாயா. இந்த பார் பக்கத்துல இருக்காச்சு என்ன பேசுதுன்ட்டு. கூப்பிடு அவனை. காது மேல 2 வச்சாதான் சரியா வரும் அவனுக்கு. யோ, உள்ள என்னையா பண்ற? வெளியே வாயா. என்ன பிரச்சனை? வாடா புண்ணியவானே, அந்த பொம்மையை எதுக்குடா வாசல்ல தூக்கி வச்சிருக்க? அது வச்சு நான் உண்மையா என்னோதா? நைட்டு வேலையை முடிச்சிட்டு வந்தாக்கா பார்த்து பயந்துட்டான்டா நானு. எங்க தொடப்பு கட்ட பிஞ்சுக்கும் சொல்றாங்க. அவ கடுபடி பிஞ்ச வாங்கி சொல்லு. உண்மையா சொல்றது? டேய் உலக்க, ஒழுங்கா அந்த பொம்மை தூக்கிட்டு இல்ல உனக்கு விளக்கு மாதிரி பிஞ்சிடும். என்ன சொன்னா எனக்கு விளக்கு மாதிரி பிஞ்சுக்குமா? ஏய், என் வீட்டுக்காரையே அடிக்கிறியோ? நான் சும்மா விட மாட்டேன்டி. அப்பா பயங்கரமா சண்டை போட்டுக்குதுங்களா? என்ன இஷ்டம் உனக்கு சும்மா விடுமா? ஏய், ஏன் முன்னாடி அடிக்க வர? டேய், உன் பொண்ணு அடிச்சுடா. நீ எனக்கு அவளை அடிக்க வந்த? அதனால தான் அடிச்சா? உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். யோ, என்னைய பாத்துருக்க? போலீஸ்ல கேஸ் கொடுயா. போலீஸ்ல கேஸ் கொடுத்தா நாங்க பயந்துருவோமா? அப்படியே என்ன வெளியே சத்தமாகுது? டீ கூட பார்க்க முடியலையா? மாமா, உங்க பையனை வச்சிச்சு மாமா இந்த மூதேவி. ஏய், யாரு நீ மூதேவின்ற? ஏய், உன்னதாண்டி சொன்னேன். எங்க மாமா வராரு. இனிமேட்டு எனக்கு கவலையே இல்ல. இரு என்ன கோத்து விடுறா? இல்ல மாமா, அந்த பொம்மை வச்சதுனால இவளுக்கு என்ன வந்தது? சும்மா சண்டைக்கு வந்துட்டே இருக்காங்க மாமா. பொம்மை வச்சதுனால சண்டைக்கு வராங்களா? என்னம்மா, என்ன பிரச்சனை? யோ போயா, விளக்கண்ண வந்துட்டாரு புடுங்கிறதுக்கு. என்னம்மா அசிங்கமா திட்டுற? டேய், ஏன்டா கம்முனுக்குற? என்னதான் வச்சிச்சு அந்த பொம்பளை? நீ அவங்க வீட்டுக்கு வந்தானடா நீ? ஏன்டா அந்த பொம்பளை அப்படி பேசுதா? யோ, அந்த பொம்மையை எதுக்கே தூக்கிட்டு வந்து வச்சீங்க? எங்க வீட்டு வாசிப்புல எதை வச்சா உன்னடா நோவுதா? இங்க பார், நைட் 11 மணிக்கு வந்து நான் பயந்துட்டேன் அந்த பொம்மையை பார்த்து. ஒழுங்கா அந்த பொம்மையை எடுத்து வெளியே போட்டுரு, இல்லன்னா நல்லா இருக்காது பாத்துக்கோ. எங்க அப்பா பார்த்து கை நீட்டி பேசுறேன். உனக்கு சும்மா விட மாட்டேன். என்னடா சும்மா விடுறது? தட்டினா பல்லு தாரா வந்துக்கணும். போடா. ஏன்டா பொடி மாசத்தலையா வயசாச்சுன்னு பாக்குறியா? அதே கப்புச்சு மழக்கா போட்டுருவேன். கையை ஏறா, கையை ஏறா, கையை ஏறா. 3 வாட்டி சொல்லிட்டேன், அந்த ஆள் கையை எடுக்கல. இப்ப என்ன பண்ண போற? 4வது வாட்டியும் சொல்லுவேன். கையை ஏறா, கையை ஏறா, கையை ஏறா. 6 வாட்டி சொல்லிட்டேன். எங்க மாமா எடுக்கல பாத்தியா? ஏ வாயை மூடுறியே. ஏங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க. கையை ஏறா, கையை ஏறா, கையை ஏறா. ஆடா மானம் காட்டுன, சண்டை போடணும்னு பார்த்தா கை ஏறா ஏறான்னு நானே ஏத்துட்டா. பயம். இந்த புளிப்பு முட்டையை பார்த்தா பயம் இருக்கணும். புழுப்பு முட்டைன்னு சொன்னாவே பயம் இருக்காதடா, இதுல வேற பயம் இருக்கணுமா? ஏய், என் வீட்டுக்கார பேர கடல ஒரு ஊரே அலரும் தெரியுமா உனக்கு? உங்க வீட்டுக்காரனை பார்த்து அலறதோ இல்லையா, உன்னை பார்த்தா ஊரே நடுங்க. நீதான் மத்தாக்குறியா? ஏய், என்ன பார்த்து குண்டா இருக்குன்னு சொல்றான். ஏய் மாமியா கழிச்சு என்ன பண்ற? யாரடி டீன்ற? சண்டை போடுறியா போடு, ஏன் பேசலாம் வராத. என்ன மேனாமணிக்கு நம்புட்டான சண்டை? WWE அண்டர்டேக்கருக்கும் மார்கண்டுக்கும் சண்டை. மார்க்கண்டே யாரு? அண்டர்டேக்கர் யாரு? அதான் மார்கண்டி வரையாக்குது. என்ன நம்ம வீட்டு மருமக. யோ பாரியா, என்ன போய் மார்க்கென்றது? ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன். மூஞ்ச பாரு, அதுக்கு மொற ஆகலாம். ஒரு மருமகள் அப்படியா சொல்றது? என்னம்மா பிரச்சனை? மாமா இங்க வா மாமா. இந்த ஆள் வந்து என் வீட்டுக்கார சட்டை பிடிச்சிடா மாமா. என்னை பத்தி சொன்னியா? என்னது மாமா? ஏதாவது சொல்லு, அப்பதான் பயப்படுவாங்க. சொல்றேன் மாமா. ஏய், எங்க மாமா டீ குடிக்க காசு இல்லன்னு எல்லாரும் காலு கையிலயும் உழுந்து டீ குடிச்சவரு தெரியுமா? இங்க பாரு மருமகள, என்ன சொல்லுவாங்க? இதுவா சொல்லுவாங்க? உன்னோட பெருமையை சொல்ல சொன்ன. இதான் உன் வாழ்க்கை பெருமை, அதுதான் எனக்கு தெரியும், அதான் சொன்னேன். இன்னும் போய் சொல்ல சொன்ன பாரு. ஏய், எங்க மருமகிட்ட சண்டை போடுறீங்க? ஏ மொசிக்க மாட்டியா? புள்ள தப்புமே மருமலும் பிள்ளைகள் தாங்குது. இவர் அப்படியே சொல்லி உடனே வாசல்ல வைப்பாரா? அதை பார்த்து நாங்க பயப்படணுமா? உங்களை யார் பயப்பட சொன்னது? நீங்க தான் தைரியசாலியாச்சே. ஏய், பகலெல்லாம் தைரியமா தான் இருப்பா என் வீட்டுக்காரா. நைட்டு 11 மணி ஆனதா கொஞ்சம் பீசலு. இத சொல்ல சொன்னாங்களா? ஏற்கனவே நாயை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேக்கு.
நாய்க்கு ஏன் மூஞ்ச பார்த்தா பிடிக்க மாட்டேக்கு, இதுல வேற நீ எடுத்து கொடுக்குறியா? ஏய் மகனே, அப்பா இருக்குல்ல, ஏன்டா ஃபீல் பண்ற? முந்தா நாள் நாய்க்கு போட்ட பிஸ்கட் நீ பிடிங்கி தின்னுட்டியா? அது உன் புள்ள தானே, என்னை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து என் துரத்தி கடிக்க வருதியா? அப்போ அதுகிட்ட சொல்லிட்டுக்கணும், அது வேற அப்பான்னு. டேய் உங்க கையில நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க, எங்க பையன் மேல ஏன் கை வச்சீங்க? யோ அப்படிதான் அடிப்போம், வேணா நீ என் மாமாவை அடிச்சுக்க. என்ன பேசுற நீ? அப்பா கோத்து விடுற. உன் மேல கை வச்சிட முடியுமா மாமா? உன் மருமகன் நான் இருக்கிற. நீ இருந்து என்ன பிரயோஜனம்? துண்டு துண்டு தூங்கத்துக்கு தான் இருக்கிற. அத்தை நீ பேசுறது சரியில்லை, இங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நீ கம்முனு. ஏய் இங்க பாருடி, அந்த பொம்மையை எடுக்க முடியாது, என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ அந்த பொம்மையை எடுக்கிறியா இல்ல நான் அதை உடைக்கட்டுமா? நான் பிரச்சனை வாடா மகனே, இங்க பாருடா, அப்பா வச்சிட்டாங்கடா. எவ்வளவு தைரியம் எங்க அப்பா வச்சிருப்பீங்க? நாங்க தாத்தாடா, தாத்தாவோட சும்மா விட்டுருவோம். ஏன்டா எங்க அப்பா வச்சா? ஏய் பைத்தியக்காரா, அச்சதுல இந்த குரூப்பு. ஓ யூசனா? ஏய் டீக்கு பிச்சை கதையா? நான் எங்க அப்பா அடிக்கிறா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அங்க கேளு. ஏய் ஆமாடா, எங்க மாமா டீக்கு பிச்சை தான் எடுத்து, அதுக்கு என்னப்பா? நான் நெக்கலா பேசினீரா? அம்மா இந்த பையனே என்ன ஐயோ பயங்கர சண்டை நடக்குது சார். எங்க ஊர்ல பயங்கரமா சண்டை நடக்குது சார். வாங்க சார், லொகேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படி குத்து, எப்படி குத்து? குத்துறா மகனே, குத்துறா. சார் நான் சார் உங்களுக்கு போன் பண்ணேன், தடுக்க வந்தேன் சார். என்னையும் தடுக்க நாலு குத்துறாங்க சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் என்ன கதை நான் சொல்றேன் சார். என்னம்மா மூஞ்சி உனக்கு தாமல் தட்டு சைஸ்ல இருக்குதா? ஏய் என்னடி சார் அப்ப சொல்லாதீங்க சார். சரிம்மா, பிரச்சனை என்ன அதை சொல்லு. சார் என் வீட்டுக்கார ஏற்கனவே ஒரு கறி முஞ்சி சார். இவரை தினம் தினம் ரோட்டுக்கு போனா நாய் தொடுத்துது. அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா நைட்டு 11 மணிக்கு வராரு, வீட்டு வாசல்ல இது பொம்மை வச்சிருக்காங்க சார். என் வீட்டுக்காரர் பழகிட்டாரு. ஓஹோ, அந்த பொம்மை வச்சது யாரு? அந்த பொம்மை வச்சது என் பையன். எங்க பேரன் விளையாடுறதுக்கு தான் வச்சான். உன் பேர யாரு? இங்க வாடா, நம்பு போன மூஞ்சிய. இதான் என் பேரன். இவன் பேரனா? ஏய் நீ வளர்த்த அந்த காலா? சார் எங்க அப்பா மேல கை வச்சுக்கிறாங்க சார். நான் இப்படிதான் சும்மா விடுவேன். நான் எதை பத்தி கேக்குறேன், இது எதை பத்தி சொல்லு பத்தி? ஏமா அவங்க அப்பா வச்சீங்களா நீங்க? சும்மா தொட்டேன் சார், அதுக்கு போய் ஊரை கூட்டுறாந்தாலே. தொட்டியோ அச்சியோ ஆக மொத்தம் நீங்க அச்சுக்கிறீங்க, அது தப்பு. அப்ப அந்த பொம்மை வச்சது மட்டும் கரெக்டா? யோ நான் மட்டும் பேசுறேன், ஈன முஞ்ச நீ பேசியா? அதுதான் எல்லாத்தையும் நீயே பேசுறேடி, அதுக்கப்புறம் நான் எதுக்கு பேசணும்? சார் நான் ஏற்கனவே கோவக்காரன், எனக்கு கோவம் வந்து அந்த ஊரே தாங்காது சார். யோ யோ, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? நான் பெரிய ரவுடி, கேஷுவல் எங்கன்னா பார்த்துருப்பீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சேன். நான் டீ கடையில டீ குடிக்க சொல்லு, எல்லா டீ டம்ளர்லயும் டீ இருந்தது, ஒரு டம்ளர்ல ஊத்தி தனியா குச்சிய. எந்த டீ கடையில பாத்துக்கிறேன்? நான் நிறைய டீ கடையில குடிச்சுக்கிறேன். ஏய் எச்ச டீ 7 மணி தானே நீ? கரெக்டா புடிச்சிட்டீங்களா சார்? உன்னதான் பார்த்து எண்ணுகிறேன், வாண்டர் லிஸ்ட்ல உன்னதான் போட்டுக்கிறாங்க. தெரிஞ்சுங்க என்னுடைய ரவுடி ஜனத்தை பத்தி. சார் இவன் மேல என்ன கேஸ் சார்? எல்லா டீ கடையிலயும் எச் டி குஸ்டி உடம்பு வளர்க்குறான், அதான் கேஸ். சார் இதெல்லாம் ஒரு கேஸா சார்? இந்த கேஸ முடியுங்க சார். டேய் பகலானா அந்த பொம்மை தூக்கி வெளியே வை, நைட் தூக்கி உள்ள வை, சரியா? ஓகே சார், என்ன அச்சு சார். அது அத்த சண்டை வரும்போது நீ அடியாண்டாத, அதெல்லாம் ஒரு கதையில பேசி நிக்கிறான். யோ நீ வா போலாம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, கலைங்க. எத்தி டீ குடிச்சா ஜெயிலுக்கு போறேன். ரொம்ப பெருமையா இருக்குது என் வீட்டுக்காரன் நினைச்சா.